Hello guys, this is Pugal. Welcome back to this channel, Explore the Cruise. How to get a cruise job அப்படின்னு தமிழில் நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு க்ரூஸ் ஜாப் எடுக்கிறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன். இது 3rd வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஹவு மெனி கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம், இந்தியாவில் எத்தனை ஏஜென்சிஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த ஏஜென்சி எப்படி நம்ம செலக்ட் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வாங்க, இப்போ நம்ம எப்படி ஒரு போர்ட்டலுக்குள்ளே போய் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரூஸ் கேரியர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தீங்க, க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா லாகினை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சைன்அப் சூஸ் பண்ணுங்கள். சைன்அப் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். உங்கள் நேம் ஸ்ப்ளிட் நேம் இல்லாமல் கம்பைன் நேமாக இருந்தால் அந்த நேமை நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் நேம் புகழ்வேந்தன், இதில் நடுவில் எங்கேயுமே கேப் வராது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோன்னா புகழ் வேந்தன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. பாஸ்வேர்ட் அதேமாதிரி ஸ்பெஷல் கேரக்டர், கேப்ஸ் லெட்டர், நம்பர் அண்ட் இதெல்லாம் கம்பைனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிங்க. இதெல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் சென்ட் ஆகும். பாருங்க, இது மாதிரி தான் வந்துடும். இந்த லிங்க் சென்ட் ஆகும். இந்த லிங்க்குள்ளே போயிட்டு திருப்பி இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களால் அதை ஓப்பன் பண்ண முடியும். இப்படி வந்துடும், சக்ஸஸ் யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் நவ் பீன் ஆக்டிவேட்டட்னு இருக்கும். திருப்பி இதை போய்க்கோங்க, கிளிக் டு லாகின். ஓகே, ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது அது ஓடிபி கேட்கும் இமெயிலில் இருந்து. ஸோ நீங்கள் ஓடிபி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் டேஷ்போர்ட். இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி. நீங்கள் ஜாப் உங்களுக்கு கிடைச்ச பிறகு, ஆஃபர் லெட்டர் வாங்கின பிறகு இந்த நம்பர் இங்கே சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் பெர்மனெண்ட் நம்பராக இருக்கும். எம்ப்ளாயி ஐடியா நீங்கள் ஷிப்லேயோ அதுக்கப்புறம் வந்து எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த நம்பர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்ளைடு, ஜாப், ப்ரொஃபைல் கம்ப்ளீட், மை அசஸ்மெண்ட் நிறையா இருக்கும். இதில் ஒவ்வொன்றும் அப்புறமேட்டு பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இந்த ப்ரொஃபைல் 100% கம்ப்ளீட் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஒரு பிக்சர், ஒரு கோட்டில் சூட்டில் இருக்க மாதிரியே ஒரு நல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மாதிரி அப்ளை பண்ணிங்க. இதை செல்ஃபிஸ் இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் சேம் உங்களுக்கு அதுமாதிரி நேமெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபோ எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அது எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. இது இங்கே இல்லாத தான் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டிக் ஆகிடும். ஒவ்வொன்றும் நீங்கள் சேவ் கொடுக்கும்போது இங்கே டிக் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், இந்த பாஸ்போர்ட் இந்த பேஜ் இப்படி தான் சாம்பிள் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கிவன் நேம்ன்றது உங்களோட நேம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேம். சர்நேம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபேமிலி நேம் அப்படி இருந்தால் கூட அந்த சர்நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் பாஸ்போர்ட் பாருங்கள். பாஸ்போர்ட் நேமில் மேரேஜ் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அப்பா நேம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சில மேரேஜ் ஆகிருந்தால் இந்த ஹஸ்பண்ட் நேம்ஸ் இந்த நேம்ஸும் வந்துருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர், பிளேஸ் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ உங்கள் பாஸ்போர்ட் எங்கே பிளேஸ் ஆஃப் இஷ்யூ இருக்கும் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், அது இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கிராஜுவேட்டா, என்ன அண்டர் கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு சூஸ் பண்ணிங்க. இந்த இயர் பாஸ் பண்ணிங்க. ஸ்கோர்ஸ் பர்சன்டேஜாக போடலாம். யூனிவர்சிட்டி, ஆக்சுவலாக இங்கே காலேஜ் நேம் போடாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டில் யூனிவர்சிட்டி நேம் இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி நேம் போடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கம்பெனி நேம், என்ன பொசிஷனாக இருந்தீங்க, லொக்கேஷன், எந்த டேட்லேருந்து எந்த டேட், என்ன சேல்ரி
அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் லிவிங். இந்த ரீசன் ஃபார் லிவிங்ன்றது ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணீங்களான்ட்டு அதுக்கு நீங்கள் 2-3 நம்பர்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும், மெயில் ஐடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க சொல்கிற ரீசனும் நீங்கள் சொன்ன ரீசனும் இங்கே அக்செப்ட் ஓகே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீசன் ஃபார் லிவிங் கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோஸ் அதுக்கு ஃப்யூச்சரில் நான் அதை பண்ணுறேன். எப்படி அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மஸ்ட். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ், உங்களோட சிவி அப்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ரெகுலண்ட் ஒர்க் ஃபோட்டோஸ், ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா, பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சுங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷெஃபாக இருக்கிறீங்க, எந்த டிஷ்ஷஸ் இருக்கும், பேஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த கேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அது உங்களோட பர்சனல் தான். உங்கள் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர்ஸ் அண்ட் மெயில் ஐடி எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்லையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா அவங்க 2 இதுவுமே காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பார்க்கலாம்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் உங்களோட நம்பரும், ஒரு நம்பர் அம்மா இல்லை அது மாதிரி மெயின் நம்பரும் கொடுத்துங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்படிட்டிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ன்றது உங்களுக்கு பெருசாக இதில் அதிகமாக எதுவும் இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்கன்றனால இது எதுவுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இருக்க மாட்டீங்க. சில பேர் கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்க. அப்படி இருக்குமே தான் அவங்க ஃபஸ்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா STC தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாக பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், இது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் டேஷ்போர்ட் வந்தீங்கன்னா இந்த இடம் பர்சன்டேஜ் ஏறிட்டே இருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு 10 இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 90, இது 100 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும். இது 100 வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபைலுக்கு ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஜாப் அப்ளை பண்ண வேண்டியதான். ஒரு போஸ்டிங் எடுத்துக்கலாம். ஷெஃப், டெமி ஷெஃப் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷிப் கம்பெனிஸும் இதுக்கான வேகன்சி இருக்குது. நம்ம பிரின்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் கொடுத்தாலே இங்கே பாருங்கள், கைண்ட்லி ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் பேஜ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன். இதை கிளிக் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஜாபுக்கு அப்ளைவே பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ ஸோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதை ஜாப் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை கிளிக்கர் கொடுத்தாலே அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிக்க ஆரம்பிச்சிடும். டேஷ்போர்டில் அப்ளை ஜாப்ஸ்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்தந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கும். நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கம்பெனியில் ஒன்று அப்ளை பண்ணலாம், இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலாம், இந்த கம்பெனியில், இது மாதிரி எல்லா கம்பெனிலும் நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணினே இருக்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. அதில் எதில் வேணாலும் நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டர் லிஸ் பை ஃப்ரம் புகழ். பை பாய்.